இறைவா வணக்கம். செல்வங்களே வணக்கங்கள். பிறந்தாலும் என்ன என்ன எதிர்பார்க்குறீங்க? பிறந்தாலும் மனிதர்களாய் பிறக்கக்கூடாது. அப்படி பிறந்து விட்டால் சண்டை போடக்கூடாது. பிறந்தாலும் மனிதர்களாய் பிறக்கக்கூடாது. தவறி பிறந்து விட்டா பகைமையை வளர்க்கக்கூடாது. பிறந்தாலும் மனிதர்களாய் பிறக்கக்கூடாது. தவறி பிறந்து விட்டா அன்பை மறக்கக்கூடாது. அன்பாக இருக்க கற்றுக்கணும். இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும். எஸ், மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே. அதனாலே பிறந்தாலும் மனிதர்களாய் பிறக்கக்கூடாது. தவறி பிறந்து விட்டா மனுஷன் தாக்கக்கூடாது. பிறந்தாலும் மனிதர்களாய் பிறக்கக்கூடாது. தவறி பிறந்து விட்டா ஒருவரை ஒருவர் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே சொல்லுங்களே, எப்படியோ பிறந்து விட்டோம், மனிதர்களாய் பறக்கக்கூடாது என்று சொன்னேன். உண்மையாகவே நாம் பிறந்து விட்டோம். இனிமேல் நாம் செய்ய வேண்டியது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செய்ய வேண்டும். குடும்பத்திலே எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே சண்டை இருக்கக்கூடாது. நம்ம சண்டை போடாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? பொறுமையாக இருக்கணும். வாயை மூடின்னு இருக்கணும் இன்னும் இல்லை, காதை மூடின்னு இருக்கணும்னு இல்லை. பொறுமையாக இருக்க பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். சில பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கும்போது அவைகளை எளிதாக எடுத்துக்கொள்ள நம்ம பயிற்சி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். பொறுமையாக இருக்க பயிற்சி பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாமே பயிற்சியில் தான் இருக்கிறது. சும்மா வாயை மூடின்னு இருந்தால் பத்தாது. சும்மா காதை மூடின்னு இருந்தால் பத்தாது. சும்மா கண்ணை மூடின்னு இருந்தாலையும் பத்தாது. பொறுமையாக இருக்கிறதுக்கு பயிற்சி பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொள்வோமா? ஓகே சொல்லுங்களே, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. யாருன்னா தூக்கிட்டு வெளியே வந்துட போகிறாங்க.
ஓகே. அவங்க வெளியே வரதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே போய் படுத்துக்கலாம்.